நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஆசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வழங்கும் கல்லூரி சாலை. மாணவர்களை சரியான கல்லூரிக்கு அழைத்து செல்லும் பாதை. அந்த வகையில் +2 முடித்த மாணவர்கள் அடுத்து யூஜி என்ன படிக்கலாம் என்ற சந்தேகத்துடன் இருப்பார்கள். யூஜி முடித்த மாணவர்கள் அடுத்து பிஜி என்ன படிக்கலாம் என்ற சந்தேகத்துடன் இருப்பார்கள். ஆக இந்த சந்தேகங்கள் அனைத்திற்கும் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம், யாரிடம் படித்தால் ஃபியூச்சரில் நல் வாய்ப்புகள் என்னை தேடி வரும் அப்படின்ற உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும் பொருட்டு இன்றைய கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஆசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் முகமது ரிஷ்வான் சார். அவருடன் இணைந்து உங்களுடைய கேள்விகளை முன்வைப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கான தீர்வுகளை நீங்களே நேரலையில் பேசி முகமது ரிஷ்வான் சாரிடம் தீர்வுகளை காண வேண்டும் என நினைத்தால் திரையில் தெரியும் அலைபேசியினருக்கு அழைக்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் இன்டு கல்லூரி சாலை. வணக்கம் சார். கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். சார், தொடக்கத்தில் +2 மாணவர்கள் என்று ஆரம்பிக்கலாம். +2 மாணவர்கள் தேர்வு முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கல்லூரி சாலையை அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்காங்க, அந்த பயணத்தில் இருக்கிறாங்க. எந்த கல்லூரி சாலையை அவங்க தேர்ந்தெடுக்கலாம்? அந்த சாலையில் கல்லும் முள்ளும் இருக்குமா? அந்த கல்லும் முள்ளையும் தாண்டி போகும் டெஸ்டினேஷன் ஒர்த்தாக இருக்குமா? அந்த டெஸ்டினேஷன் ஃபியூச்சரில் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெற்று தருமா? அதை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க சார். எஸ், அதாவது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது அந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிற வேர்டு, அதாவது பேரண்ட்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒரு +2 முடித்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லை ஒரு யூஜி முடித்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், ஒரு டிப்ளமா ஈவென்தோ ஆஃப்டர் தட் அந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் வேறு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எதை படித்தா நமக்கு ஃப்யூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், சேலரி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ் பொறுத்தளவு நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல, நம்ம படிக்கலை, நம்ம பசங்களுக்கு எப்படியாவது அந்த வாய்ப்புகள் உருவாக்கி தரணும், எப்படியாவது படிக்க வைக்கணும். ஏன்னா அவங்க முழுமையாக நம்புறது எப்படியாவது ஒரு சரியான கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு எதை படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத விட அது எங்கே படிக்கணும், அது காலத்திற்கேற்ற ஒரு தொழிற்கல்வியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய உங்களுக்கு உயர்கல்வி அப்படிங்கும்போது நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி எதை எடுத்து முடித்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவும் சந்தேகமாகவும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ இந்த ப்ரோக்ராம் த்ரூ நம்ம ஆசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய இனோவேட்டிவ் கோர்சஸ், புதுவிதமான துறைகள் என்னென்ன இருக்குது, அதை எப்படி படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்கும், ஏன்னா அதை படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத அது எப்படி படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஸோ அதாவது ஒரு 12th வரை படித்தது அப்படிங்கிறது வேறு, ஒரு 12th அப்புறம் அவங்க ஒரு ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 12th அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு வேலையை அவங்க கற்றுக்க போகிறாங்க, ஒரு ஜாபை அவங்க தெரிஞ்சிக்க போகிறாங்க. ஸோ அந்த ஜாபை தான் அவங்க ஃப்யூச்சரில் ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு இமேஜாக இருக்கும், ஒரு ஐடென்டிட்டியாக அவங்க ஒர்க் பண்ண போகக்கூடிய அந்த துறையை படிக்கிறது அப்படிங்கிறது சும்மா ஒரு பேருக்காக டிகிரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஜாபை லேர்ன் பண்ணுற அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது ஸோ அந்த துறைகளை ஜஸ்ட் லைக் தேட் ஏதோ ஒரு டிகிரி படித்தா போதும் அப்படிங்கிறது இல்லாமல் படிக்கும் போதே நம்ம என்ன வேலைக்காக படிக்கிறோம், இதை படித்தா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேலை கிடைக்கும், இந்த செக்டார்ஸ்லாம் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சே படிக்கும்போது கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதோ பேருக்கு படிக்கிறோம் ஒரு டிகிரின்னு இல்லாமல் இதை படித்தா எனக்கு இங்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி செலக்ட் பண்ணி படித்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஹவு டு செலக்ட் த கோர்சஸ் அப்படிங்கும்போது நம்பர் 1 நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ படிக்க விரும்புகிறீங்களோ, ஒரு 3 years 4 years நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 years 4 yearsல என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அவங்க என்னவாக ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய ஜாப் ரோல் எப்படி இருக்கும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் இதை படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்குமா, இதை படித்தா எனக்கு முடித்த உடனே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும். தென் உங்களுக்கு அது க்ரோத் எப்படி இருக்கும், ஒரு 5 yearsக்கு அப்புறம் 10 yearsக்கு அப்புறம் அதோடைய ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சே ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஓகே சார். ஆசெட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் மற்ற கல்லூரிகளில் இல்லாத கோர்சஸ் இன்னோவேட்டிவ் கோர்சஸாக இருக்குன்னு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. அப்படி ஆசெட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னென்ன சார்? அதாவது உங்களுக்கு அசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போத் சென்னை அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே இனோவேட்டிவ், ஒரு புதுவிதமான துறைகள் அப்படிங்கிறத விட நமக்கு தெரியாதனால நம்ம வந்து புதுவிதமான துறைகள் அப்படின்னு சொல்கிறோம். பட் எல்லாமே ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங்கான ஒரு 100% வந்து ஒரு தேவையான ஒரு படிப்பும் கூட அது. ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் பேங்கிங் ஃபினான்ஸ், தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ பேங்கிங் ஃபினான்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பிகாமில் பேங்கிங் ஃபினான்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு இப்போ காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பிகாம் எடுத்து ஜென்ரல் பிகாம் படிக்கிறதுக்கும் ஒரு பேங்கிங் ஃபினான்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி எம்பிஏ பார்த்திங்கன்னா எம்பிஏல வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஒரு எம்பிஏல ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கும் இல்லை ஒரு எம்பிஏல வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு யூஜி, பிஎஸ்சி, பிபிஏ, தென் எம்பிஏ, எம்எஸ்சி ப்ரோக்ராம். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் ஏவியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிபிஏ, பிஎஸ்சி, தென் எம்பிஏ. இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் மட்டும் +2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குரூப் இருக்கணும். பிபிஏ வந்து அவங்க +2 எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே அவங்க தாராளமாக படிக்கலாம். தென் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எனி டிகிரி. ஸோ அதாவது ஒரு 10th 12th டிகிரி, டிப்ளமா, இன்ஜினியரிங் அவங்கவுங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே கோர்சஸ் இருக்குது. ஓகே சார். அடுத்து ஆசெட் காலேஜ். ஆசெட் அப்படின்ற ஆக்ரோனிமோட விரிவாக்கத்தை பார்த்துக்கலாம் சார். அக்யூரேட் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற விரிவாக்கம் கொண்ட ஒரு ஆக்ரோனிமை காலேஜினுடைய டைட்டில் நேமாக வச்சிருக்கிறீங்க சார். ஸோ இப்படியாக மிக துல்லியமான, மிக நுட்பமான எத்தகைய கரிக்குலம் ஆசெட்டில் ஃபாலோ பண்ணப்படுது ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸில்? அதாவது உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இந்த ஒரு ஏவியேஷன் இருக்குது அப்படின்னாமா, ஏவியேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி சிலபஸ் நம்ம வந்து கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஃபைன். இது அல்லாமல் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு எம்என்சி லெவலில் உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் லைனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 2-3 விதங்கள் ஒர்க் பண்ணலாம். நம்பர் 1 வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி டிஜிசிஏவோ இல்லை ஏஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஏர்லைன்ஸ் இருக்குது, உங்களுக்கு டாப் கம்பெனிஸ் இருக்குது. இப்போ லைக் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் சொல்லலாம், லைக் இண்டிகோலேருந்து நிறையா உங்களுக்கு நேஷ்னல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், தென் அதே மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிங்கப்பூரில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, இல்லை வந்து ஆஸ்திரேலியா, யூஎஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ட்ரியோடைய ஏர்லைன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஏர்லைனில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு ஏர்லைன்ஸில் வந்து அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னென்ன மாதிரி ஸ்கில்லெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு வந்து ஒரு டவுட், ஒரு கொஸ்டின் இருக்கும். எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒரு டிகிரியை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுமா? ஒரு பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், நான் ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கேன் ஏவியேஷன், இல்லை எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு டிகிரி மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இட்ஸ் நாட் எனஃப். ஸோ மோர் தென் தட் வந்து அவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணியிருக்கணும். அது ஒரு பேசிக்கான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லிருந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் வந்து அந்த கோர்ஸுக்கு தேவையான ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னென்ன முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த 3 years வந்து 12th அப்புறம் ஒரு ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து அந்த கோர்ஸோடய சேர்த்து ஆஃபர் பண்ணுறோம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இருக்குது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துறை. லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது உலகம் இயங்குகிற வரை இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறை. ஸோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஏபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, சாப் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆடட் ஒரு டூல் ஒன்று இருக்குது. ஸோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக எம்என்சிஸ்லாம் ஜாப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்கும் தேவையான அப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏவியேஷன் நான் பற்றி சொல்லும் போது அயாட்டான்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அயாட்டா ஒரு ஏர்லைன்ஸ் ரெலவெண்ட் ஆனது. அப்போ இந்த அயாட்டாவுடைய வேல்யூ ஆடு கோர்சஸ் எல்லாமே நம்ம சேர்த்தே கொடுக்குறோம். அப்போ இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் ப்ளஸ் அயாட்டா சர்டிஃபிகேஷன். அப்போ இந்த அயாட்டா சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்கள் குளோபலாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தேவையான ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம் ஒன்று. தென் 100% வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஸோ ஃப்ளூயண்ட்டாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷில் அவங்க பேசவும் எழுதவும் கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து இப்போ நீங்கள் அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்துட்டு எந்த ஒரு மெயின் சப்ஜெக்ட் எதுவுமே டீச் பண்ண மாட்டாங்க. ஒன்லி தட் இங்கிலீஷ் மட்டும்தான் டீச் பண்ணுவாங்க. அது ஃபுல் டைமாகவே ஓரளவு ட்ரைன் பண்ணிட்டு தான் சப்ஜெக்ட்டுக்கே அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஃபுல் டைமாகவே அதை ட்ரைன் பண்ணிட்டு தான் அவங்க மெயின் சப்ஜெக்ட்டுக்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காகவே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு வைங்க, அதாவது நம்ம முடிச்சு வரக்கூடிய மாணவர்கள் வந்து நல்லா பிரைட்டாக இருக்காங்க, குவாலிட்டியாக இருக்காங்க, நல்ல ஸ்கில் டெவலப்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே சார், இப்போ வேல்யூ ஆடட் கோர்ஸின் வாயிலாக ரெஸ்யூமேவில் தன்னுடைய ஆடட் வேல்யூ பாயிண்ட்ஸாக அவங்க ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் பற்றி பேசும்போது பிஎஸ்சி ஏவியேஷன் அண்ட் பிபிஏ ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்னு 2 கோர்ஸ் சொன்னீங்க சார். ஸோ இப்படி ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன், இந்த பிஎஸ்சி அண்ட் பிபிஏ, இந்த 2 யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் சார்? பாடத்திட்டத்தில் எத்தகைய வித்தியாசத்தை மாணவர்கள் உணர்வார்கள்? எஸ், அதாவது உங்களுக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறதுமா கொஞ்சம் ஓரளவு டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்கல் ஒரு 60% வந்து ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கில் உள்ள ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து அதில் கவர் ஆகும். அதாவது நிறைய மாணவர்களுக்கு வந்து இப்போ ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பட் அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதாவது நிறைய மாணவர்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா நம்ம ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நிறையா இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வேறு, ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற துறைகள் வேறையாக இருக்கும். உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு டிசைனிங் ஆஃப் த ஏர்க்ராஃப்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை. இந்த ஏவியேஷன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிப்பாங்க. பட் இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எனக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக அந்த கோர்ஸ் எடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டியே கொஞ்சம் டிஃபர் ஆகும். பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு கம்பல்சரி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து தேவையானதாக இருக்கும். அது பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் +2 எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே, அதாவது இப்போ அதர் குரூப் காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸ் இந்த மாதிரி எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே பிபிஏ எடுக்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், உங்களுடைய கேள்வியையும் சந்தேகத்தையும் சார் கிட்ட கேட்கலாம். சார் ராஜேஷ் சார். வணக்கம் ராஜேஷ், சொல்லுங்க சார். நான் பிஇ முடிச்சேன், மெக்கானிக்கல் முடித்தேன். ஓகே. இப்போ எனக்கு சரியான ஜாப் இல்லை. எனக்கு இப்போ அந்த ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகலான்னு இது எம்பிஏ படிச்ச என்ன மாதிரி சார் ஜாப் போகலாம்? எம்பிஏ நீங்கள் இப்போ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு சார்? 1 இயர் ஆச்சு சார். இப்போ 1 இயர் சும்மா வீட்டு பக்கத்தில் ஏதோ வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி, இப்போ 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே, ஃபைன். ஓகே ராஜேஷ், நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், இந்த மாதிரி ட்ரிபிள்இ இந்த மாதிரி இன்ஜினியரிங் ரெலவெண்ட் கோர்சஸ் எப்போதுமே வந்து உங்களுக்கு ஒரு எவர்கிரீன், எப்போதுமே வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை. பட் வந்து இப்போ இந்த இன்ஜினியரிங் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வெறும் டிகிரி மட்டுமே 4 இயர்ஸ் முடித்து வந்து போதுமானு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் எனஃப். அதாவது உங்களுக்கு பிக்கஸ்ட் நல்ல ஒரு காலேஜஸ், ஒரு NBA அக்ரிடேட்டட்லேருந்து நீங்கள் முடிச்சு வெளில வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கும். பட் இப்போ கூடுதலாக நான் ஆல்ரெடி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், MBA பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ MBA ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பல்சரி தான். நீங்கள் MBA யார் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு இந்த யூஜியிலேயே வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ நீங்கள் அசட் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன் இந்த மாதிரி முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் MBA பிளான் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா அவங்க அந்த யூஜிலேயே ஃபைனல் இயர்லேயே ஒரு பக்காவான ஜாப் கிடச்சிரும். ஸோ மேற்கொண்டு MBA வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு பார்ட் டைமில் வந்து MBA கம்ப்ளீட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். பட் மற்ற அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு டிபார்ட்மெண்ட் ஏதாவது, இப்போ நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் சார், நான் ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு சரியான சூட்டபிளான ஜாப் கிடைக்கல, அப்போ நான் மேற்கொண்டு வேறு என்ன படிக்கலாம் அப்படிங்கும்போது, இப்போ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் MBA நீங்கள் கேட்கும்போது அது கொஞ்சம் வேல்யூவான ப்ரோக்ராம். நீங்கள் வந்து ஏர்போர்ட்டோட ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணலாம். பட் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இன்னும் அதை விட பெட்டரான ஒரு கோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா
இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து நான் இன்ஜினியரிங் வித் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டராக எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ், தென் ஃபேக்ட்ரிஸ், ஆயில் ரெஃபைனரிஸ், ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே நீங்கள் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். வேல்யூ அதிகமாக இருக்கும். நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் ஒமான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கோர்ஸ் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு நல்ல வேல்யூ அதிகமாக இருக்குது. சேலரியுமே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஏர்போர்ட்லேயே நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு வேல்யூவான ஒரு டிகிரி இருக்கும். நீங்கள் 2 இயர் ஃபுல் டைம் ஆனால் கூட நீங்கள் படிக்க தேவையில்லை. ஒரு 1 இயர் ஆன் கிளாஸு, 2nd இயர் ஆன் ஜாப், அந்த பேட்டர்னில் தான் இருக்கும் உங்களுக்கு கோர்ஸ். நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். விளக்கத்திற்கு நன்றி சார். உங்களுடைய விளக்கம் ராஜேஷனுடைய கேள்விக்கு விடையாக பிறந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த காலர்ஸ் 2 பேர் காத்திருக்கிறாங்க. சேலத்திலிருந்து சாந்தி, வணக்கம். உங்களுடைய கேள்வியை பதிவு செய்யுங்கள். சாந்தி, இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. சார், எங்க பையன் வந்து ECE 4வது வருஷம் படிக்கிறாங்க சார். என்ன படிக்கிறாருமா? ECE சார், ECE. ஓகே ஓகே சார் 4வது வருஷம் படிச்சிட்டு இருக்கான். போறான். ஆனா வந்து இன்னும் கேம்பஸ் இன்டர்வியூ எதுவும் வரலைங்க சார். ஹலோ, பேசுங்க, தொடர்ந்து நீங்க பேசலாம். சாந்தி, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். செலக்ட் ஆகலைங்க சார். ஓகே. அதனால நம்ம மேற்கொண்டு ஏதாவது கோர்ஸ் எடுக்கலாங்களா, இல்ல ஏதாவது வேற மேற்படிப்பு எடுக்கலாங்களான்னு கேட்கலாம். பிஇல வந்து ECE படிக்கிறாரா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகேமா, ஃபைன். அதாவது உங்களுக்கு அடுத்த காலர் இணைப்புல இருக்கிறாங்க மிக ஆர்வமுடன். கிருஷ்ணகிரியிலிருந்து கணேசன், வணக்கம் கணேசன். உங்களுடைய கேள்வியையும் நீங்க சார் கிட்ட பதிவு பண்ணலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பாப்பா பியூர் சயின்ஸ் முடிச்சிருக்கா சார். ஓகே. 2023 முடிச்சிட்டா சார். ஓகே. 2 வருஷம் படிக்கணும். அவனுக்கு அந்த ஏர்லைன்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார். அதுதான் அது எது படிக்க வைக்கலான்னு தான் கேட்கலாம். சரி சரி, ஓகே. ப்ரோக்ராம் பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு நம்ம கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட் மேற்கொண்டு என்ன படிக்கலாம்னு சொல்லி. இப்போ அதே BECE படிச்சுட்டு இருக்காரு சார், மேற்கொண்டு என்ன படிக்கலாம், MBA நீங்கள் பிளான் பண்ணலாம். MBAலே பார்த்தீங்கன்னா MBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், MBAல பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மாஸ்டர் ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு இன்னும் 100% வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 12th அப்புறம் +2 முடிச்சிருக்கேன் சார், நான் +2க்கு அப்புறம் வேறு என்ன மேற்கொண்டு படிக்கலாம், ஒரு குரூப் ஒரு +2ல வந்து இப்போ கரண்ட் இயர் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இல்லை ஒரு 1 இயர் முன்னாடி எழுதியிருக்கோம் நான். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து இப்போ இந்த நீட் ஃபுல் டைமாக முடித்த மாணவர்கள் கூட சசட் காலேஜில் வந்து ஏவியேஷன் ஒரு 23ல பாஸ் அவுட் முடித்த மாணவர்கள் கூட இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 12th குரூப் அப்படிங்கும் போது எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா BSc ஏவியேஷன் எடுத்துக்கலாம். பட் அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸ் முடித்த மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பட் அஸ் பர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல் படி ஒரு சில ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து நீங்கள் +2ல எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே தாராளமாக நீங்கள் வந்து பண்ண முடியும். விளக்கத்திற்கு நன்றி சார். அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க, வாலாஜாபாத்லேருந்து சத்யவாணி. வணக்கம் சத்யவாணி, உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், என்னோட சன் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காரு. இப்போ ஓகே. வீட்டுக்கு ரிட்டர்ன் பார்க்க வெயிட் பண்றாங்க. காமர்ஸ் குரூப் சார். ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுத்தா அவருக்கு ஓகேம்மா. அதாவது இந்த காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக வந்து இப்போ ஜென்ரல் பிகாம் அதிகமாக எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் என்னென்னா
நீங்கள் எப்போதுமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்க்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். அது பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலுமே ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரிக்கு வந்து கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் படிக்கும் போதே நான் வேலைக்காக படிக்கிறேன்னு தெரிஞ்சே படிச்சிங்கன்னா கொஞ்சம் வேல்யூ கூட. நீங்கள் எதுக்கு படிக்கிறோம், என்ன வேலைக்காக படிக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் நீங்கள் ஒரு டிகிரி எடுத்து படித்து நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, நீங்கள் படித்தது ஒன்று பார்க்குற வேலை ஒன்று அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறையா பார்க்க முடியும். பட் இந்த காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா ஆஃபர்ஸ் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் அசட் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிகாம் ஒன்று எடுத்து படிக்கிறதுக்கும் இதே வந்து உங்களுக்கு பிகாமில் ஒரு பேங்கிங் ஃபினான்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த பேங்கிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா, அது மாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய ஏரியா. அப்போ அது ரெலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு டிகிரி ஃபினான்ஸ் ஓரியன்டாகவும் ஒரு பேங்கிங் கம்ப்ளீட்டாகவும் நீங்கள் வந்து படிக்கும்போது ஸோ நாளைக்கு வந்து எனி பேங்கிங் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும் போதுமே ஈஸியாக அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி ஜாபுக்கு போக முடியும். அது வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஒன்று. அடுத்து வந்து இல்லை சார் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ உங்களுக்கு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இருக்குது. லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி. அதில் வந்து உங்களுக்கு ஒரு தேவையான செக்டார்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சீவேஸ், ஏர்வேஸ், ரோட்வே, ரயில்வே, தென் ட்ரேடிங் ரெலவெண்ட்டாக, ஷிப்பிங் பிஸ்னஸ், தென் போர்ட் ஆப்ரேஷன், போர்ட் மேனேஜ்மெண்ட், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், தென் கஸ்டம்ஸ் லா, கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வந்து அதில் அந்த 3 இயர்ஸில் வந்து கவர் ஆகும். மெயினாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதே மாதிரி இ-காமர்ஸ். உங்களுக்கு இ-காமர்ஸ் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து அசட் காலேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்திலிருந்தே அசட் காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜ் ஃபார் சப்போர்ட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் அண்டு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்தே ஹெச்ஆர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த உங்களுக்கு ரீஜனல் ஹெட் வந்து நம்ம காலேஜுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் வந்து நிறையா ஆப்ரேஷன்ஸில் வந்து ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு நல்ல சேலரி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிக் ஸ்டார்டிங் சேலரி மோர் தென் ஒரு 30,000 35,000 வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக நிறைய க்ரோத் இருக்கும். ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ஒரு 4-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு மோர் தென் லேக்ஸில் சேலரி வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள். தென் அதே பேஸ்டு கம்பெனிஸ் வந்து ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது. வழிகாட்டுதலுக்கு நன்றி சார். அடுத்த இணைப்பில் காத்திருக்கிறாங்க விருதுநகரிலிருந்து பூமிநாதன். வணக்கம் பூமிநாதன், உங்களுடைய சந்தேகம் என்ன சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் பூமிநாதன், சொல்லுங்க. சார் பையன் ப்ளஸ் முடிச்சிருக்கிறான். ஓகே. அதாவது என்ன படிக்க வைக்கலாம், ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கிறான். ஃபைன். ஆமாம் சார். ஓகே. அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு மாவட்டங்களில் வேறு மாவட்டங்கள்லேருந்து உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே அசட் காலேஜ் கேம்பஸ் இருக்குது, தென் சென்னையிலும் இருக்குது. ஸோ வெளி மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், ஸோ பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு எல்லாருமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மெயினாக வந்து வேறு வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து இந்த மாதிரி சென்னை சிட்டி ஆர் கோயம்புத்தூர் சிட்டியில் வந்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன, படித்தா என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு நீங்கள் என்ன தான் நம்ம வந்து வேறு அதர் சிட்டிஸில் நம்ம வந்து படித்தாலும் திரும்ப வேலைக்கு வரக்கூடியது இந்த மாதிரி நம்ம மெட்ரோ சிட்டிஸ்க்கு தான் வரக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன்று. தென் ரெண்டாவது வந்து அது ரெலவெண்ட்டான இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கும் போதே இந்த மாதிரி சிட்டியில் வந்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் வேல்யூவும் கூடுதலாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் குரூப் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது ஃபஸ்ட் குரூப்பில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குன்னா இப்போ பிஎஸ்சி ஏவியேஷன் எடுக்கலாம். அந்த ஏவியேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிகிரி. இல்லை சார் எனக்கு ஏர்போர்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி வேண்டாம் அப்படின்னா இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் பிபிஏ ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது அந்த ஒரு டிகிரி வந்து நீங்கள் ஏர்போர்ட்லேயும் ஒர்க் பண்ண முடியும், தென் அதர் ட்ரேடிங் ரெலவெண்ட்டாகவுமே பிஸ்னஸ் ஓரியன்டாகவுமே தாராளமாக ஒர்க் பண்ணலாம். நிறையா பெற்றோர்கள் மாணவர்கள் கேட்கக்கூடிய டவுட் என்ன, இது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா,
எனக்கு ஈஸியாக இருக்குமா, அதில் மேத்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி வருமா சார் அப்படின்னு கேட்பாங்க. பட் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கு ஒரு ஹார்டான டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. ஓரளவு மேக்ஸிமம் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப், ஆன் ஜாப் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் நாலேஜ், ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் இண்டஸ்ட்ரியில் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கற்றுக்கிற மாதிரி தான ஒரு சூழல் இருக்கும். உங்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில கையில அடுத்த காலர் இருக்காங்க சார். தென்காசியில இருந்து கீர்த்திகா, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேளுங்க. ஹலோ ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். இந்த பைலட்லாம் படிக்கிறாங்கல்ல, அதான் படிச்சா சூடா நிறைய அகாடமி இருக்குன்றாங்க. என்ன கேக்குறீங்க? தெரியல சார், இந்த பைலட் படிச்சாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அது படிக்கிறதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஜாப் வேகன்சி இருக்கா, அதை பத்தி கேட்கிறேன். ஓகேவா. 12th முடிச்சிருக்காங்களா சார்? அடுத்து ஏர்லைன்ஸ் பண்ணலாமா? அதுக்கான முக்கியத்துவம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க சார். ஓகே, அதாவதுமா உங்களுக்கு பைலட் அப்படிங்கிறது வேற, ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வேறம்மா. இந்த பைலட் வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த எஸ்பிஎல் சிபிஎல்னு சொல்லுவோம், அதாவது கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ்லேருந்து அது உங்களுக்கு டிகிரி எல்லாம் கிடையாது. அது நீங்கள் ஒரு 12th அப்புறம் உங்களுக்கு ஒரு தேவையான எலிஜிபிலிட்டி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்க. எழுதிட்டு தனியாக தியரிட்டிக்கல் கிளாஸஸ் கொடுப்பாங்க, தென் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கொடுப்பாங்க. அது ஃப்ளையிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். பட் இதுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது பைலட் ஆகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபீஸ், அது ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அளவுக்கு இந்தியாவில் பண்ணுறதுக்கே ஒரு 50 to 60 lakhs வரும். இதே நீங்கள் போய் ஃபாரினில் பண்ணுறீங்கன்னா அது அப் டு 1C வரக்கூடிய அளவுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏர்லைன்ஸில், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஹேண்ட்லிங், அதாவது கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். தென் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணலாம். அதாவது ஒரு ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 24 hours வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய நமக்கு ஒரு டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பேசஞ்சருடைய செக்யூரிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுலேருந்து லேண்ட் ஆகிற வரையும் எல்லா விதமான லோட் அண்ட் ட்ரிம் சொல்லுவாங்க, ரேம்ப் சர்வீஸ், இந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு துறை. நீங்கள் வேலை வாய்ப்புகள் அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் கேர்ள்ஸ் பொறுத்தளவு நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து நான் ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும், கேபின் க்ரூ ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறதுக்கு, கேபின் க்ரூ ஆகிறதுக்கு எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷனோ இல்லை பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் எடுத்து படித்தாலுமே பசட் காலேஜில் வந்து உங்களுக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறதுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போதுமே நிறைய இந்த கேபின் க்ரூ, ஏர் ஹோஸ்டஸ்க்கு தேவையான இன்டர்வியூ எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம் சார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்லை. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக
வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள். 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில். விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில். பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில். உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள். 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில். விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை ஆசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வழங்கும் சிறப்பு கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி தொடர்கிறது. மாணவர்களினுடைய கேள்விக்கு சார் தொடர்ந்து விடையளித்து வருகிறார், ஆலோசனை வழங்கி வருகிறார். அந்த வகையில் மூணாறிலிருந்து குமரன் இணைகிறார். வணக்கம் குமரன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் கிட்ட கேளுங்க. குமரன் இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க குமரன். ஓகே. பிபிஏ ஏவியேஷன் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எந்த மாதிரி காலேஜ்? சரி, வெரி குட். அதாவது நீங்கள் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் சென்னை கேம்பஸ், கோயம்புத்தூர் கேம்பஸ், அசட் காலேஜுடைய கேம்பஸ் 2 இடத்துலையுமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எடுத்து படித்தாலுமே அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஒருத்தர் ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு அது ரெலவெண்ட்டாக மட்டும் வேலை தேடுறதை விட கூடுதலாக இன்னும் 1 or 2 டிப்ளமாஸ் படிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் ஏவியேஷன், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே நீங்கள் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஏர்போர்ட்டுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த 3 இயர்ஸில் உங்களுக்கு படிப்பாங்க. பட் இந்த 3 இயர் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கூடுதலாக இப்போ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பிபிஏல படித்தாலுமே ஒரு டிப்ளமா வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிப்ளமா அவங்க படிப்பாங்க ஃபஸ்ட் இயர்லேயே. அதுமாதிரி செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா
லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் ஒரு டிப்ளமா படிப்பாங்க. இப்போ நிறைய மாணவர்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் முடிச்சுட்டு மாணவர்கள் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. அந்த கூடுதலாக அதுலேயுமே இதை என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா டுவல் டிகிரின்னு சொல்லுவாங்க, இல்லை டுவல் டிப்ளமா, டுவல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படிப்பு படிக்கும் போது இன்னொரு படிப்பையும் சேர்த்தே படிக்கிறது. ஸோ நீங்கள் பிபிஏல ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து படித்தாலுமே கூடுதலாக லாஜிஸ்டிக்ஸ்லேயோ இல்லை சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லேயோ அடிஷ்னலாக ஒரு டிப்ளமா படிப்பார் அவர். ஸோ ஃபியூச்சரில் வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த ஃபீல்டில் வேணாலும் போக முடியும் தாராளமாக. சார், உங்களுடைய அறிவுறுத்தல் குமரனினுடைய மகனுக்கு உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போது ஏரோஸ்பேஸ், ஏவியேஷன் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இதை பற்றின ஒரு பொதுப்படையான வித்தியாசம் மக்களுக்கு தெரிவது, மாணவர்களுக்கு தெரிவது இந்த நேரத்தில் அத்தியாவசியமாகிறது. கண்டிப்பாக இந்த படிப்புகளை மாணவர்கள் சூஸ் பண்ணுவதன் வாயிலாக எத்தகைய ஜாப் ரோல்ஸ் அவங்களுக்கு ஃபியூச்சரில் அசைன் பண்ணப்படும், அது பற்றிய வேலை வாய்ப்புகள் எவ்வளவு கிடைக்கும், ஃபாரின்ல அவங்களுக்கு எத்தகைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதை பற்றின ஒரு விரிவான. அதாவது உங்களுக்கு ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்தளவு வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு. அதாவது பட் என்னென்னா ஓரளவு வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம இதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்று. தென் ரெண்டாவது பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட், நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ஏவியேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரே டேர்மாக இருந்தாலும் பட் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுமே பிஇயில் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் பிஇ பிடெக்கில் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஒரு ஏர்க்ராஃப்டோடைய டிசைனிங், அதாவது விமான கட்டுமானம், அதை பற்றி படிக்கக்கூடியது. இப்போ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். பட் அதே மாதிரி ஏரோஸ்பேஸ்க்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரியே இந்த ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓரளவு வந்து இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 40% டெக்னிக்கலாக கவர் ஆகும். தென் பேலன்ஸ் 60% எல்லாமே ஒரு ஏர்லைனில் வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக காலர் இணைப்பில் இருக்காங்க. மதுரையிலிருந்து சீதாலட்சுமி. வணக்கம் சீதாலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் மேம், என் பையன் வருஷம் 12th எழுதிட்டாங்க, அக்கௌண்டன்ஸ் படிச்சிருக்காங்க. ஓகே, ஹலோ. சொல்லுங்க. அடுத்து என்ன சார் படிக்கலாம்? அவங்க பிகாம் பண்ணலாமா? என்ன நீங்கள் அவர் என்ன படிக்கிறது ஆர்வமாக இருக்கார்? இப்போ அவர் அடுத்து பிகாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. நான் சொன்னேன் ஐடிபிடி எதையாவது போலாமான்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ண முடியாது, பிகாம் தான் பண்ணிக்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா, ஓகே. நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது இப்போ அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் குரூப் இருக்கிறதுனால அவர் என்ன பிளான் பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்மளால் பிகாம் மட்டும்தான் படிக்க முடியும், வேறு எந்த டிகிரியும் படிக்க முடியாது. நிறைய மாணவர்களுடைய மைண்ட் ஃபிக்ஸே அதுதான். அதாவது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐடியில் போகலாமா அப்படின்னா, சரி பிகாம் பேக்ரவுண்டுக்கு ஐடி சீட், ஐடியில் வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ண முடியாது. ஓகே, சரி இப்போ என்னால் வந்து ஒன்லி பிகாம் மட்டும்தான் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அவருக்கு. பட் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்மளால் பிகாம் மட்டும்தான் முடியும் அப்படின்னு மைண்ட் செட்டே ஆகிடுவாங்க. பட் வந்து இன்னும் ஒரு சில ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து தாராளமாக அவங்களால எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இப்போ அசட் காலேஜ்லேயே இப்போ இந்த பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபினான்ஸ் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க, 3 year டிகிரி. இந்த பேங்கிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ பேங்கிங் ஏரியா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய செக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பேங்கிங், தென் இன்சூரன்ஸ் ஏரியா, இது ரிலவெண்ட்டாகவே வந்து ஒரு டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. எனக்கு பிகாம் தான் சார் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிகாம்லேயே பேங்கிங் ஃபினான்ஸ் மாதிரி எடுத்து படித்தாங்கன்னா கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். சேலரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிறையா இருக்கும். இது ஒன்று. பட் இது இல்லாமல் வேறு சில ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இப்போ நான் வந்து ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்டோ இல்லை அக்கௌண்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பிபிஏல வந்து நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்து பண்ணலாம். இல்லை பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு டிகிரி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கே, ஒரு இன்ஜினியர்ஸுக்கே வந்து ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒயிட் கலர் ஜாப், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்டார். சேம் லைக் தட் உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இ-காமர்ஸ் ட்ரேடிங் ரெலவெண்ட்டாக படிக்கக்கூடியதுமா. நீங்கள் அந்த டிவியில் போயிட்டுருக்கிற அசட் காலேஜோடைய ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதலாக அதோட கோர்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன வேல்யூ, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். +2 அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள் அனைவருக்குமே பிகாம் மட்டும்தான் சூஸ் பண்ண வேண்டியதில்லை, அனைத்து ப்ரொஃபஷனல் கோர்சஸும் ஆப்ஷன்ஸாக இருக்குது அப்படின்ற இந்த விடை அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்ததாக சேலத்திலிருந்து கணேசன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கணேசன், உங்களுடைய கேள்வியை சார்கிட்ட கேளுங்க.
கணேசன் சொல்லுங்க. வணக்கம் கணேசன், இணைப்புல இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன டவுட்? இங்க பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க மெக்கானிக்ல. ஓகே. அவர் 4 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, வயசு 30 எந்த வேலைக்கும் நான் போகல. அது சரி டிவியில ப்ரோக்ராம் பார்க்கலாமே. ஓகே, ஃபைன். அதாவது மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு, ஏஜ் வந்து 30 ஆகுது, இதுவரை சரியான இந்த வேலை வாய்ப்புக்கும் போகலை. அப்படிங்கும்போது கூடுதலாக அவங்க வந்து இப்போ ஃபுல் டைம் ஒரு MBA படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் டவுட், படிக்க முடியாது. பட் ஆனால் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 6 மந்த் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. அது ஒரு 6 மந்த்து கோர்ஸ் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஜாபுக்கு போகலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு வந்து காலேஜ்லேயே ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள், நீங்கள் அது ரெலவெண்ட்டாக என்ன படிக்கிறீங்களோ அது ரெலவெண்ட்டான ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ண முடியும். சார், இப்படியாக தொடர் படிப்பிலிருந்து விடுப்பு எடுத்த மாணவர்கள் அடுத்து படிக்கணும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஆசெட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் படிக்கணும்னா இந்த ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எப்படி சார் ஆஃபர் பண்ணுறீங்க? அந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்க்கும் அந்த ஃபுல் டைம் கோர்சஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னவாங்க? அதாவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு 2-3 காலர்ஸ் பார்த்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 1 இயர் வீட்டில் இருக்கேன் சார், சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஏஜ் 30 ஆயிடுச்சு சார், இன்னும் வீட்டில் தான் இருக்காரு, சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல. பட் இவங்க எல்லாமே வந்து ஓரளவு அந்த பிகினிங்லேயே 12th முடித்த உடனே ஒரு ஷார்ப்பான ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அவங்களாம் ஜாபில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான். பட் இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அது மட்டும்தான், ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸில் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஜாபுக்கு போகலாம். பட் இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸுமே வந்து அது ஃபுல் டைம் டிகிரிக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஜாப் ப்ரொஃபைலுக்கு, உதாரணத்துக்கு வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக வந்து ஒரு ஜாபுக்கு போக முடியும்னா, அப்போ அந்த சேஃப்டி ஆஃபீஸருடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இவர் போய் என்னவாக ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத மட்டுமே அந்த ஷார்ட் டேர்மில் வந்து அவரை ட்ரைன் பண்ணுவாங்க. பட் அதிலே அவங்க பிக்கப் ஆகணும், ஓரளவு பிக்கப் ஆகணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி படிப்பு அப்படிங்கிறது சும்மா உங்களுக்கு பேருக்குன்னு ஒரு டிகிரின்னு எடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணால் மட்டும் வேலை கிடச்சிடாது. அதுக்கு தேவையான ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், நாலேஜ் அப்டேட் பண்ணணும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும், ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக ஒர்க் பண்ண தெரியணும், டெடிக்கேட்டடாக இருக்க தெரியணும். இதெல்லாம் இருந்தால் தான் போய் ஒரு ஃபீல்டில் உட்கார முடியும். அதர்வைஸ் நீங்கள் எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே எனக்கு இப்போ இந்த உங்கள் காலத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, வீட்டில் இருக்கேன், நான் சரியான ஜாப் செட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான ஆன்சர் ஆகிடும். ஓகே சார், அடுத்ததாக வேலைவாய்ப்பை பற்றி பேசும்போது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் பேசுனீங்க சார். இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தன்னுடைய கைவசம் படுத்துறதுக்கு மாணவர்களுக்கு நிச்சயமாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் தேவைப்படுது இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எடுக்கும்போது. ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னு சொல்லும்போது இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கை என்கல்ஃப் பண்ணுறதுக்கு மாணவர்களுக்கு எத்தகைய ஃபேக்கல்ட்டிஸ் ஆசெட்டில் வராங்க, எத்தகைய ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இந்த கோர்சஸில் எத்தகைய ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது? எஸ், அதாவது இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் தியரியாக படித்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன கற்றுக்கிட்டோம், ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எங்கேருந்து கற்றுக்க முடியும், இல்லை யார்கிட்ட கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்போ எங்கே லேர்ன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 இயர் டிகிரி வந்து ஒரு ஏவியேஷன் ஆர் லாஜிஸ்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி எந்த டிகிரி ஒரு யூஜியோ பிஜியோ படிக்கும்போது அவங்க படிக்கும் போதே ஒரு ரெகுலரான இண்டஸ்ட்ரியல் விசிட், ஒன் திங், ஒரு மந்த்லி 2 இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆர் 3 இண்டஸ்ட்ரியல் விசிட், ஒரு 1 டேவே ஃபுல்லாகவே ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக அவங்க லேர்ன் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா அவங்க ஈஸியாக ஒன்று கற்றுக்கலாம். ரெண்டாவது, படிக்கும் போதே வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு மினிமம் பீரியட், ஒரு பிஜி படிக்கும் போதே ஒரு மினிமம் ஒரு 45 days to ஒரு 2 month வந்து அந்த ரெலவெண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரியில் அவங்க இன்டர்ன்ஷிப் ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணும்போது நிறைய கற்றுக்கலாம். தென் வந்து ஒரு இப்போ ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஏர்போர்ட்லேயே ஒரு இன்டர்ன்ஷிப் ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணும்போது இது நிறைய கற்றுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ கரண்ட்டாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய
மெம்பர்ஸ், அதாவது பீப்புள்ஸ். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஏவியேஷன் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏவியேஷனில் வந்து ஒரு டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டேருந்து நிறைய நம்ம கற்றுக்க முடியும். அப்போ உங்களுக்கு ரெகுலரான பசட் காலேஜில் வந்து எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா ரேர் டாப்பிக்கில் வந்து ஒர்க் ஷாப், செமினார்ஸு இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுறதன் மூலமாக மாணவர்கள் வந்து அவங்களுடைய ப்ராக்டிக்கல் ஸ்கில்லையோ இல்லை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். தென் காலேஜில் இருக்கக்கூடிய ரெகுலரான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், இப்போ கரண்ட் அப்டேட்டட் என்ன இருக்கோ அது ரெலவெண்ட்டான ப்ராக்டிக்கல் த்ரூ தே கேன் லேர்ன் மோர். ஓகே சார், அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசணும் சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசும்போது மைக்ரோசாஃப்டினுடைய நிறுவனர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் கூட சொல்லியிருக்காரு, அடுத்த 10 ஆண்டுகளில் மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான வேலை இருக்காது, அவர்களுடைய வேலையை ஏஐ ஓவர்டேக் பண்ணிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐனுடைய ஃப்யூச்சரில் மாணவர்களுக்கு ஏஐயின் வாயிலாக எத்தகைய வாய்ப்புகள் காத்திருக்கு? ஏஐயை மாணவர்கள் ஏன் சூஸ் பண்ணணும்? அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டு வந்து நமக்கு ஓரளவு இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே நம்ம என்ன எல்லாம் பேசணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து யாருமே எந்த வேலையும் செய்ய தேவையில்லாம், கம்ப்யூட்டர் அந்த வேலையை செஞ்சிடும்னு நம்ம பேசணும் இல்லைங்களா. பட் அதோடைய அப்டேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி ஏஐ. அதோடைய அப்டேஷன் அப்படிங்கிறது ஏஐ. பட் இதில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக உருவாகும். ஏன்னா ஐடி பேஸ் இப்போ ஏஐ அப்படிங்கிறது, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ எந்த படிப்பு எடுத்து படித்தாலுமே அந்த நாலேஜ் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் ஆர் சைபர் செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் ஆகிடும். உங்களுக்கு எந்த டிகிரி எடுத்தாலுமே அதுவுமே அந்த நாலேஜை நம்ம கற்றுக்கணும், அதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு ஆல்ரெடி. அதனால உங்களுக்கு ஏஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும், அதில் மாற்ற கருத்து இல்லை. பட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த நாலேஜ். ஒரு ஏவியேஷன் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுமே ஏஐ ரிலவெண்ட்டாக படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலவெண்ட்டாக ஒரு நாலேஜ் இருக்கும், டேட்டா சயின்ஸ் ரிலவெண்ட்டாக ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இது காமன் ஆகிடும். அதனால் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே அதிகமாக இருக்கும், எல்லாருக்குமான வேலை வாய்ப்புகளாக அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடியது ஒரு டிகிரி பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி யூஜி படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் வந்து ஒரு வேல்யூவான ஒரு ஏரியா. ஏன்னா நிறையா இன்றைக்கி மாணவர்களுக்கு வந்து ஐடி ரிலவெண்ட்டாக, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டாங்க, நான் வந்து காமர்ஸ் படிச்சிருக்காங்க சார், பட் ஐடி கோர்ஸ் நான் எடுக்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. பட் வந்து அவர் பிகாம் எடுத்து நான் ஆல்ரெடி நான் முடிச்சிருக்கேன், இல்லை பிபிஏ ஜென்ரல் முடிச்சிருக்கேன், எங்களால் ஐடி செக்டாரில் என்டர் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% என்டர் ஆக முடியும். த்ரூ தட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் த்ரூ டிகிரி படிக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான எல்லா விதமான ஒரு டாப் ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே அவங்க தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, தர்மபுரியிலேருந்து அஹமத்துல்லா. வணக்கம் அஹமத்துல்லா, உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. அஹமத்துல்லா இணைப்பில் இருக்கீங்க. குட் மார்னிங் சார். ஓகே, வெரி குட். அடுத்து வேலை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த இயர் முடிச்சார் அவரு? படிச்சுட்டு இருக்காரு. ஓகே, ஃபைன். ஓகே, குட். ஓகே, அதாவது உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி ஆர் பிசிஏ இந்த மாதிரி எந்த டிகிரி எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு அந்த டிகிரிக்கே இருக்கும். அதாவது அந்த படிக்கக்கூடிய காலேஜ் த்ரூ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலேயே இருக்கும். பட் அவங்க எந்த மாதிரி ஜாப் போகிறாங்க அப்படிங்கிறது ஒன் திங். தென் என்ன மாதிரி சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். பட் இப்போ இந்த யூஜி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்காங்க அப்படின்னா நான் திரும்ப வந்து எம்பிஏ படிக்கணுமா? ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்கன்னா திரும்ப நான் எம்பிஏ ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படித்தா 100% வேல்யூ அதிகம். ஏன்னா இந்த 3 இயர் டிகிரி அப்படிங்கிறது நாட் மோர் தென் எனஃப். உங்களுக்கு ஒரு எம்பிஏங்கிறதுக்கு என்றைக்குமே வந்து ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு விஷயம். தென் எம்பிஏ அப்படிங்கும் போது நீங்கள் அதை படிக்கும் போதே நம்ம படித்தாதானே தவிர ஒரு ஏஜ் ஒரு 25 30 ஒரு 30+ ஆனதுக்கப்புறம் நம்ம எம்பிஏ நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
ஸோ ஒரு டிகிரி நான் இப்போ தான் சார் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறாரு, அவருக்கு சூட்டபிள்னா நீங்கள் பக்காவானது எம்பிஏல ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஒரு டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க, 2 இயர் ப்ரோக்ராம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசட் காலேஜ்லேயே உங்களுக்கு டாப் ஐடி கம்பெனிஸ் கூட எல்லாமே டைப் பண்ணி ஒரு சில பேப்பர்ஸ், இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பற்றி கூட மேம் கொஞ்சம் முன்னாடி கேட்டாங்க. ஒரு சில ட்ரைனிங், ஒரு சில பேப்பர்ஸே, ஒரு சில மாடுல்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியே ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ வந்து சாஸ், கேபிஎம்ஜி மாதிரி கம்பெனிஸே ஒரு சப்ஜெக்டே அவங்களே எடுக்கிறாங்க. அப்போ நிறைய நாலேஜ் வந்து அவங்களால லேர்ன் பண்ண முடியும், நிறைய கற்றுக்க முடியும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே பத்தாது, ஒரு எம்பிஏ பிளான் பண்ணுங்கள், வேல்யூவாக இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக இப்போ நான் ஆசெட்டை தேர்ந்தெடுத்துட்டேன், ஆசெட்டில் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஆசெட்டை எப்படி அணுகிறது, அட்மிஷன் ப்ராசஸை எப்படி முன்னெடுக்கிறது, அட்மிஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்ற கேள்விக்கு அதாவது இப்போ +2க்கு அப்புறம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு எனி குரூப் ஒரு 12th முடிச்சதுக்கப்புறம் இப்போ இன்னும் வெறும் ஃபியூ டேஸில் வந்து ரிசல்ட் வரப்போகுது. பட் வந்து அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸில் ஃபஸ்ட் குரூப், பியூர் சயின்ஸ், இந்த மாதிரி எந்த குரூப் எடுத்து படித்தாலுமே கூடுதலாக என்ன மாதிரி டிகிரி எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இப்போ அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய இனோவேட்டிவ் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, அதோட வேலை வாய்ப்புகள், தென் அதுக்கும் மற்ற ஜென்ரல் டிகிரிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இல்லை இந்த கோர்ஸுக்கும் உள்ள இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்த்தோம். பட் இப்போ இதுக்கு எப்படி சார் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுறது, அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இது சீட்டு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அலாட் பண்ணக்கூடிய லிமிட்டட் சீட் மட்டும்தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே இவ்வளோ சீட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ போத் சென்னை அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% ஆஃப் த சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. உங்களுக்கு பேலன்ஸ் சீட்டுக்கு வந்துட்டு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. மெயினாக முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் த்ரூ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த காலேஜில் படிக்க விரும்பினாலும், இந்த கோர்ஸ்னு இல்லை எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக பேரண்ட்ஸோட காலேஜை போய் நேரில் பார்க்கணும். கண்டிப்பாக பேரண்ட்ஸும் காலேஜ் நேரில் போகணும். ஸோ நேரில் போய் என்ன கோர்ஸு, என்ன வேல்யூ, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவருடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, ஏற்கனவே முடித்த மாணவர்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அங்கேயே வந்து ஸ்பாட் அட்மிஷனுக்கு தேவை என்ன வேணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அது எல்லாமே நீங்கள் ஸ்காலர்ஷிப்பும் ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு சில குறிப்பிட்ட சீட்டுக்கு மட்டும். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நீங்கள் அவைல் பண்ணுறதுனால அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதிட்டு ஆன் ஸ்பாட்டு உங்களுக்கு உண்டான அட்மிஷனை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேசலாம் சார். அடுத்து காலர் இணைப்பில் இருக்காங்க, தூத்துக்குடியிலிருந்து சுந்தரி. சுந்தரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சார் கிட்ட கேட்கலாம். சார் பையன் 12 படிச்சான் சார், என்ன குரூப் எடுக்கலாம்னு ஒரே டவுட் சார். என்னமா புரியல 12ஆம் வகுப்பு எழுதியிருக்காங்களா சார், என்ன குரூப் எடுக்கிறது அப்படி? ஓகே, அதாவது நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன அடுத்து மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னா எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. மெயினாக கேர்ள்ஸ் பொறுத்தளவு வந்து நீங்கள் கேர்ள்ஸ் இல்லாத துறைகளே இல்லை, எல்லா துறையிலையுமே இன்றைக்கி பெண்கள் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்டேஷன் ஏரியாவாக தான் இருக்கும். நீங்கள் மார்னிங் ஒரு 9:30 ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா ஈவினிங் 5:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு நைட் ஷிஃப்ட் அப்படிலாம் ஒர்க் பண்ண வேண்டிய சூழலாம் இருக்காது. டாக்குமெண்டேஷன் ஓரியன்டாகவே இருக்கும். உங்கள் ஏரியாவிலே கூட வேலை கிடைக்கும். அதாவது நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்திலேயே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் இதுக்கு உண்டான கம்பெனிஸுமே இதுக்கு உண்டான வாய்ப்புகளுமே நிறையா இருக்குது. நீ அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் படித்த மாணவர்கள் வேறு அதர் மும்பை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, டெல்லி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ணுவேன் சார், எனக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏவியேஷனையும் சூஸ் பண்ணலாம். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் மிக ஆழமாக மிக பொறுமையாக உயர்கல்வி மேற்படிப்பை தாண்டி தொழிற்கல்வி குறித்த மிக்க நீண்டமான ஒரு கல்வி ஆலோசனையை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். இறுதியாக ஆசெட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பொதுவாக +2 தேர்வு எழுதிவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லும் கருத்து என்னவாக இருக்கும்? அதாவது படிப்பு அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து நம்ம படிக்கக்கூடிய படிப்பு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கணும். எல்லோரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காமல் எதை படித்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று, எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா இன்றைக்கி உயர்கல்வி அப்படிங்கிறது
ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அதை நான் எடுக்கிறேன், இல்லை ரிலேட்டிவ் அதை வேணான்னு சொல்கிறாங்க அதனால அதை சூஸ் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன தெரியுதோ, நமக்கு என்ன புரியுதோ அது நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு செட் ஆகும் அப்படின்னு 100% நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக அந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிடிச்சிருக்கும், அவருக்கு எல்லா டீட்டெயிலுமே நல்லா கேட்டு டீட்டெயிலாக விசாரித்து நல்லா வேல்யூவாக இருக்குது, இதுதான் நமக்கு செட் ஆகும் முடிவு பண்ணியிருப்பார். பட் யாரோ உங்கள் ரிலேட்டிவோட கன்ஃபியூஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு அதை எடுக்கிறாங்க இது வேணாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள், ஏன்னா நமக்கு எது தேவைன்னு, இப்போ எனக்கு எது தேவைன்னு என்னை தவிர யாருக்கும் தெரியாது இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு சில மாணவர்களுக்கு வந்து மேத்ஸ் நல்லா வரும், ஒரு சில பேருக்கு வந்து தியரி நல்லாயிருக்கும், ஒரு சில பேர் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை படித்தா நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கல்வியை தேர்ந்தெடுக்கும் போது 100% வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்குமே வந்து நிறையா ஒரு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய நிறையா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து வரக்கூடிய மாணவர்கள், இல்லை வேறு ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு சில மாணவர்கள் நான் 12th படிக்கும்போது இந்த கோர்ஸ் எடுக்கலான்னு தான் சார் இருந்தேன், பட் அந்த ரீசன்னால நான் எடுக்கலை, இந்த ரீசன்னால நான் இதை எடுக்கலை, இல்லைன்னா நான் அப்போவே படிச்சுட்டு நான் ஜாபில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களையும் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்க விரும்பக்கூடிய கல்லூரியை டைரெக்டாக நேரில் போய் பாருங்கள், நேரில் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு ஆன் ஸ்பாட் அட்மிஷனை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே சார், மற்றவர்களுடைய அறிவுறுத்தலை காட்டிலும் உங்களுடைய பேஷனை, உங்களுடைய ட்ரீமை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற இறுதி கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி சார். உங்களுடைய கல்வி ஆலோசனை மாணவர்களுக்கு மிக்கதொரு பக்கபலமாக, மிக்கதொரு ஆலோசனை பலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மிக்க நன்றி சார். கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி ஆசட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வழங்கிய சிறப்பு கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்களான உங்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது, அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபாரின் அனுப்ப ஃபாஸ்டா பணம் தேவையா? ஃபாஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் மணி கோல்ட். கால் 9655 96557. Max Vest and Briefs, the ultimate. KAG Tiles இப்போ ஈஸி EMI 0% இன்ட்ரெஸ்ட், 0 டவுன் பேமெண்ட். சுப்ரீம் மொபைல்ஸின் 15 கிளைகள் இப்பொழுது சென்னையிலும் 24 month no cost EMI, best exchange offer, 5% discount on HDFC cards, 4000 instant discount on iPhones. சுப்ரீம் மொபைல்ஸ் இப்பொழுது சென்னையிலும். சூப்பர் ஜுவல்லரி சூப்பர் ஆஃபர்ஸ். இந்த அக்ஷய திருதியைக்கு தங்க நகைகள் சவரனுக்கு 3000 சிறப்பு தள்ளுபடி. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். பால் நல்லா சுண்ட காய்ச்சனியாமா? சூடா குடுமா, ருசியா இருக்கும் இந்த ஹாட் பாதாம் ட்ரிங்க். அம்மா, இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூல் பாதாம் ட்ரிங்காவும் குடிக்கலாம். ஃப்ரீசர்ல வச்சு பாதாம் குல்ஃபி ஐஸா ஜாலியா சாப்பிடலாம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. பிரீமியம் டிசைன்ஸ், ஹால்மார்க் குவாலிட்டி, ஜோடி பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் விரைவில் இந்தியா முழுவதும் ஜுவல்லரி ஷோரூம்களில். மாவட்ட வாரியாக ஸ்டாக்கிஸ்டுகள் தேவை. ஜோடி பிராண்டட் வெள்ளி கொலுசுகள். டார்லிங்னா அர்த்தங்கள் 1000 இருக்கலாம், ஆனா வெறும் 995 ரூபாயில ஈஸியான இஎம்ஐல ஏசி வாங்க இந்தியாவிலேயே முதல் முறையா இங்கதான் டார்லிங்ல தான். இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி மாதம் 995 முதல் இஎம்ஐ ஆரம்பம். பிரிக்க முடியாதது எதுவோ அக்ஷய திருதியையும் தங்க மயிலையும். தங்க மயில்னா அக்ஷய திருதியை, அக்ஷய திருதியைனா தங்க மயில் தானே. ஐஸ்வர்யம் பொங்கும் அக்ஷய திருதியை திருநாள். அக்ஷய திருதியை முன்னிட்டு நீங்கள் வாங்கும் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 200 முதல் 400 வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. KAG Tiles இப்போ ஈஸி EMI 0% இன்ட்ரெஸ்ட், 0 டவுன் பேமெண்ட். இனி ஒவ்வொரு வீடும் KAG Tiles வீடாகட்டும். KAG Tiles, இது பேர் இல்ல, பெருமை.
இந்த அக்ஷய திருத்தியை வளமாக ஜிஆர்டியுடன் கொண்டாடுங்கள். தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 75 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பின் மீது கேரட்டிற்கு ரூபாய் 12,500 குறைவாகவும் பெறுங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். Plunge Lemon Salt. Zero sugar. Hero Energy. சூப்பர் ஜுவல்லரி சூப்பர் ஆஃபர்ஸ். இந்த அக்ஷய திருத்தியைக்கு தங்க நகைகள் சவரனுக்கு 3000 சிறப்பு தள்ளுபடி. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். என் பேர் சின்ன ஜோடியா மூலியமா தான் இவங்களை நான் பார்த்தேன். என் பேர் சந்தனமாரி. எங்க வீட்டுல எனக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜோடியா பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் சொல்லி இருந்தது. இவங்களை பார்த்து 5 நாள்ல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஜோடி ஆப் இது